நம்மளுடைய இந்த திருக்கோவிலில் அருள்மிகு அரசமர விநாயகர் காளிங்கருடன் இந்த குலத்தின் அருகில் மிக பிரம்மாண்டமாக அருளாட்சி செய்து வருகிறார். அதேபோல் நம்மளுடைய சிவபெருமான் உள்ளே செல்லும்போது விநாயக பெருமான், சுவாமி திருமுக்தீஸ்வரர், அந்தாள ஈஸ்வரி அம்பாள் தாயார், 6 முகங்களுடன் முருகபெருமான் வள்ளி தெய்வானையோடு அருளாட்சி செய்து வருகிறார். அதேபோல் தட்சிணாமூர்த்தி பெருமான், கன்னிமூல விநாயகர், அதனை அடுத்து சண்டிகேச பெருமான், தெற்கு நோக்கி கால பைரவ பெருமான், அதிகார நந்தி, இது போன்ற பரிகார தெய்வங்கள் இங்கு அருளாட்சி செய்து வருகிறது. ஆனால் இந்த திருக்கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. நவகிரகங்கள் ஏன் இல்லை என்று சொன்னால், தசரத பெருமானுக்கு இங்கு பிரார்த்தனை வைத்ததின் பேரில்தான் திருமணம் நடைபெற்றதாக ஒரு வரலாறு குறிப்பிடப்படுகிறது, முன்னோர்களால் தெரிவிக்கப்படுகிறது. அப்படி தசரத பெருமான் இங்கு வந்து தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிய இடம் என்பதால் ராமர் லட்சுமணர் பிறப்பிற்கு முன்பாகவே இந்த சுயம்பு அவதாரமாக இங்கு எழுந்தருளி அருளாட்சி செய்கின்ற காரணத்தினால் இந்த திருக்கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. நவகிரகத்தின் முழு சக்தியும் ஆற்றலும் திருமுக்தீஸ்வரிடம் உண்டு என்பது இந்த கோவிலுடைய ஒரு வித சிறப்பு.